இருந்திருப்பீங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பீங்க. ஆனால் இந்த வருஷமும் கஷ்டத்தில் இருப்பீங்க. என்ன கஷ்டம் தெரியுங்களா? ஒரு வேலை எடுத்துட்டு ஒரு ஆர்டர் அடுத்த ஆர்டர் இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல், அதாவது கொஞ்சம் திண்டாடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷம் உங்களுக்காக வேண்டிய குரு வந்து பயிற்சி ஆகிற மாதிரி உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண போகிறார். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க ஒரு ரகம், எடுத்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அடுத்தடுத்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்தால் அது கஷ்டப்படுறது ஒரு ரகம். நீங்கள் அடுத்தது உங்களால் வந்து, அதாவது ஒரு விஷயம் முடிச்சு கொடுக்காம நிறைய வேலைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அதனால் ஒன்றும் இல்லை, சாதிக்கிறதுக்கு தயாராக இருங்க. காரணம் என்னென்னா, இந்த கஷ்டம் எல்லாம் ஜூன் 1 வரைக்கும் தான். ஜூன் 1க்கு மேலே குரு பகவான் வந்து அடுத்தது கடகராசிக்கு வந்து உங்கள் ராசி பார்க்கும்போது பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை, குரு கொடுத்தால் எவரை தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறாங்களா, அந்த குரு வந்து அடுத்து உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதிரி நேரம் தான் மண் வாங்குறது, வீடு கட்டுறது, கிரயம் பண்ணுறது, கிரகபிரவேசம் பண்ணுறது, வீட்டில் நல்ல விசேஷம் நடக்கிறது, வளகாப்பு நடக்கிறது, குழந்தைகள் பெரிய மனுஷ ஆகிறது, அதாவது நல்ல வேலை வாய்ப்பு அமைகிறது, படித்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, டெம்பரவரியாக வேலை போனவங்களும் பர்மனெண்ட் ஆகிறது. சூப்பரான ஒரு யோகம். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.